ஹலோ, பெங்களூரில் வாழும் தமிழ் மக்களே அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன டே? இன்னைக்கு April 1st, ஃபூலர் டே. உங்களை சுற்றி இருக்க எல்லாரும் உங்களை ஃபூல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் நீங்கள் ஃபூல் ஆகிடாதீங்க. இன்கேஸ் நீங்கள் ஃபூல் ஆகிட்டீங்கன்னா அவங்க பண்ணுற மொக்க காமெடி இருக்கே அப்பப்பப்பப்பப்பா. ஸோ அதை இக்னோர் பண்ணிவிட்டு எங்கள் எஃப்எம்ல போடுற சாங்ஸை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். டேய் வாடா ஜிம் போகலாம். நான் ஆல்ரெடி ஜிம்முக்கு போய் 2 கிலோ குறைச்சிட்டேன் மாமா. டேய் நம்புகிற மாதிரியாச்சும் போய் சொல்கிறா. ஒரு ஜிம்முக்கு போவாராமா 2 கிலோ குறைச்சாராமா. போடா டேய். எடா அவர் என்ன போய் சொன்னாலும் கண்டுபிடிச்சிடாரு. இனிமேல் ஏதாச்சும் புதுசாக தான் ட்ரை பண்ணும் போல். இப்போ தான் மாமாட்ட போய் சொன்ன மாதிரி உடம்பு குறைஞ்ச மாதிரி இருக்கே. ஹலோ. தம்பி, அப்பா வீட்டுக்கு வராரு, கொஞ்சம் வீடை க்ளீன் பண்ணிடுறியா? இதுவே க்ளீனாக தானே இருக்குது. இதுக்கு மேலே நான் என்னத்தை க்ளீன் பண்ணேன்? மாமா, நான் வீட்டை ஆல்ரெடி க்ளீன் பண்ணிட்டேன் மாமா. டேய் பொய் சொல்லாதடா சிவா. ஐயோ மாமா, நான் சத்தியமாக க்ளீன் பண்ணிட்டேன். என்னடா அது, இன்ன வரைக்கும் வீடு அழுக்க வந்துச்சு, இப்போ எப்படா க்ளீன் ஆச்சு? டேய் சிவா, என் பேச்சை கேட்கலன்னா நான் உனக்கு ஃபோன் வாங்கி தர மாட்டேன். ஐயோ மாமா, நீங்கள் ஃபோனை கட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி புது ஃபோன் வாங்கிட்டேன். டேய் டேய் டேய், காலையிலேருந்து எவ்வளோ பொய் சொல்கிறான் பார். என்னடா அது? ஆஹா, புது ஃபோனு. என்னடா நடக்குதுங்க? என்னடா அது? நீங்கள் நடக்கிற பார்த்தா கனவுல இருக்கிற மாதிரி ஆயிருக்கு. சொல்கிற போயெல்லாம் அப்படியே நடக்குதாப்பா. வீட்டுக்கு வந்து மாமாட்ட 2 கிலோ குறைஞ்சிட்டேன்னு சொன்னோம். பார்த்தா வயிறு அப்படியே சுருங்குச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா வீட்டை க்ளீன் பண்ணிட்டேன்னு தான் சொன்னேன். திரும்பி பார்க்குறக்குள்ளே வீடே க்ளீன் ஆயிடுச்சு. என்னது? புது ஃபோன் வாங்கிட்டேன்னு தான் சொன்னேன். இப்படி பார்க்குறக்குள்ளே பிராண்ட் நியூ ஃபோனே கையில் இருக்கே. சொல்கிறா. எங்கடா இருக்க? சொல்லு. ஏதோ வெக்கேஷன் போகிறேன்னு சொன்னால் போகலையா? வெக்கேஷன் போயிட்டு தான்டா இருக்கேன். அப்படி சார், எங்கே போகிறீங்க? நான் கோவாவுக்கு போயிட்டுருக்கேன். ஏண்டா கோவாவா? இந்த பொய் சொல்கிறது என்றைக்கு தானே நிறுத்த போகிற? என்னடா அது, இன்ன வரைக்கும் வீட்டில் இருந்தோம். என்ன ஏர் ஹோஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க. இப்போ நம்ம இப்போ ஃப்ளைட்டில் தான் இருக்குமா? காலையிலேருந்து சின்ன சின்ன பொய் சொன்னாலும் நடக்குது, இது சொன்னாலும் நடக்குதே. அப்படின்னா நான் எங்கே போயிட்டுருக்கேன்? சொல்கிறா. டேய் எங்கடா இருக்க? ஏன்? டேய் இங்கே ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுடா. பிரச்சனையா? என்ன பிரச்சனை? டேய் நம்ம 2 பேரும் சேர்ந்து மாடியில் சிகரெட் அடிச்சோம்ல, அது எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சு போயிடுச்சுடா. தெரிஞ்சு போச்சா? என்னடா சொல்கிற? ஆமாடா, பக்கத்து வீட்டு பாட்டி இருக்குல்ல, அது எங்கள் அப்பாட்ட மாட்டி விட்டுருச்சுடா. எங்கள் அப்பா அவங்க மாமாட்ட சொல்கிறதுக்கு தானே வந்துட்டு இருக்காரு. டேய் மச்சான், சேஃபாக இருந்துக்கடா. ஸோ
டேய் என்னடா சொல்கிற? இங்கே வாரு, உங்கள் அப்பாட்ட அப்போ நான் என்னன்னு கேட்பேன்டா உண்மையிலே. டேய் தற்கூரி, இன்னைக்கு ஏப்ரல் ஒன்றா, உன்னை சும்மா ப்ராங்க் பண்ணேன்டா, இது கூடயா தெரியாது உனக்கு? டேய் ஏன்டா இப்படி பண்ணுற? ஒரு செகண்டில் எனக்கு தலையே வெடிச்சு போச்சுடா.